நெசவாளர் பாதுகாப்பிற்காக காப்புரை நிகழ்த்திருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம். சிறுவயதிலிருந்தே நாம் படித்திருக்கிறோம். உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம் ஒரு மனிதனுடைய இன்றியமையாத தேவை என்று. டெல்டா மாவட்டங்களுடைய விவசாயிகளிடத்தில் நாம் கேட்டால் அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் இந்த நாட்டிற்காக உழைத்து உழைத்து கொடுக்கிறோம், ராப்பகல் பாராமல் புயல் வெள்ளம் பாராமல் விவசாயம் செய்கிறோம், ஆனால் நாங்கள் வறுமை கோட்டிற்கு கீழே வாழ்கிறோம், நாங்கள் விளைத்த விளைநெல்லுக்கு எங்களுடைய விலையை வைக்க முடியவில்லை, எவ்வளவு ஒரு முதலாளி வைக்கிறான் என்று விவசாயிகள் போராடுகிறார்கள். ஒரு பக்கம் 800 கிலோமீட்டர் கடற்கரை சாலை, உலகத்திலே அதிகமாக மீன்கள் உற்பத்தியாகக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டம், இந்தியாவிலே அதிகமாக மீன்களை உற்பத்தி செய்கிற ராமநாதபுரம் மாவட்டம், மீனவர்கள் தினம் தினம் மீன் பிடிக்க போகிறான். ஆனாலும் அவன் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். மீன்கள் அவன் பிடிக்கிறான், ஆனா எவனோ ஒரு முதலாளி வாழ்ந்து கொண்டு போகிறான். இந்த பக்கம் வந்து திரும்பினால், எனக்கு முன்பாக பேசிய மதியவர்கள் கூட சொன்னாங்க, விவசாயம் எவ்வளவு முக்கியமானதோ அதற்கு சற்றும் குறைவில்லாதது நெசவு தொழில். எல்லாரையும் சொல்லுவாங்க, இவன் மானங்காத்த மறவன், மானங்காத்த மறவன். உண்மையிலே மானங்காத்த மறவன் அவன் நெசவாளன் தான். மானம் காத்த மறவன் நெசவாளன் ஒண்ணு இல்லைன்னா நம்ம எப்படி இருந்திருப்போம்? மானம் என்பது என்ன? நம்ம உடைதான, மானத்தை காப்பாத்திரு, உடைய உடுத்திருங்கிறான். அவன் மானம் காத்த மறவர்கள் என்றால் நெசவாளர்கள் தான். உலகத்திற்கு நாகரிகத்தை கொடுத்தவர்கள் தமிழர்கள், உலகத்திற்கு பண்பாட்டை கொடுத்தவர்கள் தமிழர்கள் சொல்லுவாங்க. கூடுதலாக உலகத்திற்கு ஆடையை கொடுத்தவர்கள் தமிழர்கள். அது கொஞ்சம் 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 மேலோட்டமாக, அது கொஞ்சம் கவிதை நயத்தோடு சொல்லப்பட்டிருந்தாலும் உலகத்திற்கு உண்மையிலே ஆடையை கொடுத்தது தமிழர்கள் தான். எப்படி கொடுத்தான்? ஆடையை எக்ஸ்போர்ட் பண்ணல. உலகம் முழுமைக்கும் ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்க நாடுகள் கடும் குளிர். அவன் அதுக்கு முன்னாடி நம்ம ஆடை கொடுக்க முடியாது, ஆடை இல்லாம அமனமா தெரிஞ்சானா? ஆடை இருந்துச்சு. கம்பளி ஆடைகளை உடுத்தினான், கம்பளியில் ஆடை செய்து அந்த கம்பளி ஆடை உடுத்தினான். ஆனா உலகத்திலேயே பஞ்சிலிருந்து ஆடை செய்ய முடியும், அதன் மூலமாக நம் உடலை குளிர்விக்க முடியும் என்று கண்டுபிடித்தவன் தமிழன், முதல் தமிழன், நெசவாளன். அவன் உலகத்திற்கு எப்படி ஆடை ஏத்துறான்? நம்மளுடைய பாய்மர கப்பல்கள்ல அந்த கப்பல் சீராக செல்ல என்பதற்காக அங்கே பஞ்சில், நம்முடைய பருத்தியில் செய்யப்பட்ட துணிகள் பாய்மரத்தில் கட்டப்பட்டிருக்கிறது. பாய்மரம் பறந்து செல்கிறது. உலகத்திற்கு முதலாக முத்துக்களையும் பவளங்களையும் பாய்மரத்தில் ஏற்றிக்கொண்டு சென்றவன் நம்முடைய பாண்டிய மன்னன் வடிவளம்பன் என்ற பாண்டியன். அவன் தான் முதல் வணிக கப்பல் நிறுவனம், போர்க்கப்பல் நிறுவனம் தான் நம் பாட்ட ராஜேந்திர சோழன். ஆனா அவனுக்கு முன்னாடியே வணிக கப்பல் நிறுவியவன் பாண்டிய மன்னன். இதெல்லாம் 5000 ஆண்டுகளுக்கு மூத்த வரலாறு. அந்த பாய்மர கப்பல் இந்த துணிய கிரேக்கர்கள் பார்க்கிறான். அவன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் மரப்பட்டைகளை எடுத்து உடையா உடுத்திக்கிறான், கம்பளி எடுத்து உடையா உடுத்திக்கிறான். முதலாக துணிகளை பார்க்கிறான். அந்த துணிகளுக்கு பதிலாக அவனிடத்தில் விளைந்த பொருட்களை கொடுத்து விட்டு துணிகளை பாய்மரத்தில் கொஞ்சம் கூடுதலாக வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த துணிகளை வாங்கிதான் முதலாக பருத்தி ஆடைகள் உலகம் முழுமைக்கும் கொண்டு போய் சேர்த்தது நம்மளுடைய தமிழ் நெசவாளர்கள். ஆனால் இன்றைக்கு எத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த பெருமைமிக்க இனத்தின் மக்கள் சுருங்கி தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை படிக்கிற பொழுது ஒரு 1947 காலகட்டத்தில் தமிழ்நாடு முழுக்க 15 லட்சத்துக்கும் மேற்பட்ட நெசவாளர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனா இன்றைக்கு தமிழ்நாடு அரசு அபிஷியலான அதிகாரப்பூர்வமான கோஆப்டெக்ஸினுடைய இணைய பக்கத்தில் படிக்கிற பொழுது தமிழ்நாட்டில் 2,44,000 நெசவாளர்கள் இருப்பதாக தமிழ்நாடு அரசு சொல்கிறது. ஆனால் தமிழ்நாடு அரசு எப்போதுமே பொய் தான் சொல்லும். உண்மை நிலவரத்தை பார்த்தா 1 லட்சம் நெசவாளர்கள் கூட இல்லை என்பதுதான் யதார்த்த உண்மை. அப்ப என்ன ஆயிட்டாங்க? நாம விதவிதமா ஆடை வாங்கி உடுத்திக்கிறோம். பனாரஸ் பட்டு, இந்திராணி பட்டு, சாமுத்ரா பட்டு, காஞ்சிபுரம் பட்டு, கும்பகோணம் பட்டு, தஞ்சாவூர் பட்டு, அப்படி பல பட்டுகளை உடுத்துறோம். ஆனால் ஒரு பட்டில் ஒரு அங்குலம், ஒரு பட்டில் ஒரு அங்குலம் உருவாகி வருவதற்கு 60 முறை ஒரு கைத்தறி நெசவாளன் தன் கால்களை மிதிக்க வேண்டும். 60 முறை. 236 அங்குலம் கொண்டது ஒரு சாதாரண பட்டு என்றால் 14,550 முறை அவன் காலை மிதிச்சு 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 கால் வீங்க வெரிகோஸ் பெயின் வந்தாத்தா நீ ஒரு பட்டை உடுத்த முடியும். ஆனால் அவன் 16,000 முறை மிதிப்பதற்கான கூலி ஊதியம் அவனுக்கு கிடைக்கிறதா என்றால் சாத்தியமா இல்ல. இது சாதாரண பட்டுக்கு. பனாரஸ் பட்டு,
சாமுத்திரிகா பட்டு, இந்திராணி பட்டு, திரிஷா உடுத்துற பட்டு, நயன்தாரா உடுத்துற பட்டுலாம் 70,000 முறை மதிக்கணும். இது நயன்தாராவுக்கும் தெரியாது, திரிஷாவுக்கும் தெரியாது, ஸ்டாலினுக்கும் தெரியாது. அது தெரிந்த ஒரு தலைவன் எங்க அண்ணன் சீமான். அதனால தான் பாதுகாப்பு மாநாடு போட்டுக்கிறான். அவனுக்கு என்ன தெரியும்? 17 சக்கரை போட்டு திங்கிறவங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு மயிலும் தெரியாது. ஆனா ஓட்டு வாங்க தெரியும். நாங்க ஆட்சிக்கு வந்தா நெசவாளருடைய வாழ்வை மேம்படுத்துவோம், நெசவாளருக்கு சாய பட்டறைகளை உருவாக்குவோம், அங்க அறுப்பு கொட்டைகள் உங்க அக்கா பருப்பு வைக்கிற மாதிரி போட்டு போயிருவாங்க, ஏதாவது பேசிட்டு போயிருவாங்க. ஓட்டு வாங்கிட்டு பரம்பரை எம்எல்ஏ, பரம்பரை அமைச்சர், இவர் பிறக்கும் போதே சர்டிபிகேட் போட்டு இங்க அறுப்பு கொட்டை கூட தேவமாறு, நாடாறு, கோனாறு, நெசவாளர்லாம் சர்டிபிகேட் போட்டு கேகேஎஸ் எழுதி கொடுத்தாச்சு. பரம்பரை எம்எல்ஏ ஒருத்தன் ஜெயிக்க முடியாது. இது சாதாரண தொகுதி இல்லடா. இந்த தொகுதிக்கு வராமலேயே தேய்த்த எங்கள் தாத்தா முத்துராமலிங்க தேவருடைய தொகுதி இந்த தொகுதி. முத்துராமலிங்க தேவர் நின்று தைத்த தொகுதியில பேரன் சீமான் இந்த நிலத்தை வெள்ளத்தான் வந்திருக்கிறோம். நாங்க ஓட்டு பிச்சை கட்டு வரல, உங்களுடைய வாழ்க்கையை மீட்டெடுக்க வந்திருக்கிறோம். சும்மா சாதாரணமா கடந்து போக முடியாது. நெசவாளருடைய வாழ்க்கை என்பது நம்முடைய ரத்தத்தில் கலந்தது. ஆனால் அந்த நெசவாளருடைய வாழ்க்கை தூக்கி போடப்பட்டிருக்கு. இன்னைக்கு இதே அருப்புக்கோட்டையில நெசவ முதலாளிகள் எத்தனை பேர் இருக்காங்க? நெசவ முதலாளியா இருந்தவன் KKSSR மில்லுல கூலியா இருக்கானா இல்லையா? சர்டிபிகேட் சொல்லு, இருக்கானா இல்லையா? ஒரு நெசவாளருக்கு தின சம்பளம் கிடையாது. ஒரு கொத்தனாரு, சித்தாளு, மேஸ்திரி கூட தின சம்பளம். நெசவாளருக்கு வார சம்பளம். வாரத்துல 1000 ரூபாய், மாசத்துக்கு 4000 ரூபாய். அதுவும் எப்போ? அதுவும் கைத்தறி நெசவாளருக்கு 3 மாசம் தான் வேலையே. எதுக்கு? பொங்கல்ல கோஆப்டெக்ஸ்ல கொடுக்கிற இந்த கூட்டு ரேஷன்கள்ல கொடுக்கிற வேட்டி சேலைக்கு 3 மாசம். அந்த வேட்டியை எங்க நெசவாளர் அழகா நெஞ்சுதான் கொடுப்பாரு. ஆனா சீல் வைப்பான், கருணாநிதி மண்ட வண்டியில் ஒரு சீல் வைப்பான். இந்த சேலையை ஸ்டாலின், இன்பநிதி, உதயநிதி உடுத்துவாங்களா? இவ்வளவு பெரிய சீலுங்க, இவ்வளவு பெரிய சீலி. சர்ஃபெக்சல், ரின் சோப்பு, பவர் சோப்பு, சுப்ரீம் சோப்பு, எந்த சோப்பு போட்டாலும் போவாது. சுண்ணாம்பு போட்டு கழுவினாலும் அது போவாது. எவ்வளவு பெரிய லாண்டரி கூட அந்த கரையை மட்டும் அழிக்க முடியாது. திராவிட கரையில எப்படி அழியும்? அழியாது. ஒரு சீலை வச்சு கொடுத்துருவாங்க. வருடத்திற்கு மொத்தமே 12,000 ரூபாய் வைத்துக் கொண்டு அவன் எப்படி வாழ முடியும்? அதனால தான் எங்களுடைய தன்மான தலைவர், தானை தலைவர் ஆகஸ்ட் 7 போன அந்த மனுஷனுடைய மகன், அன்பு மகன் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு அருமையான ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்தாரு. யாரு? நெசவாளருடைய வாழ்வாதாரத்தை காப்பாத்த. நெசவாளருக்கு நெசவு செய்ய முடியல, கூலியும் இல்ல, என்ன பண்ணணும்? 2 கிட்னி இருக்குல்ல, ஒரு கிட்னியை வித்து பொழத்துக்கூடான்னு சொல்லி திமுக தலைமை கழக பேச்சாளர் திராவிட ஆனந்தன் மூலியமாக யார குறி வச்சிருக்கான் பாரு, நெசவாளரை குறி வச்சு கிட்னியை திருடி இருக்கான். திருட்டுன்னு சொல்லாதீங்க, முறைகேடு செய்பவர்னு சொல்லுங்க. நகைய களவாங்கிறவனு ஏங்க சொல்றீங்க? பதறுதா இல்லையா? எடை குறைப்பாளர்னு சொல்லுங்க. ஆற்று மணல் அள்ளி வைக்கிறான்னு ஏன் சொல்றீங்க? மலைகளை இல்லாமல் ஆக்குவர்னு சொல்லுங்க. பொய் சொல்லிட்டோம்னு சொல்லாதீங்க, பதறுங்க. உண்மைக்கு புறம்பா பேசிட்டோம்னு சொல்லுங்க. கற்பழிப்பாளர் சொல்லாதீங்க, அவங்கள பெண் ஈர்ப்பாளர் அப்படின்னு சொல்லுங்க. எப்படி வார்த்தை போடுறாங்க திராவிடம். இந்த ஒரு படத்துல அண்ணன் விவேக் சொல்லாப்ல, ஸ்னேகா அந்த வார்த்தையில விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி, இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், உங்களுடன் ஸ்டாலின். புறம் தெலுங்கு பட டைட்டிலா இருக்கு. நான் தான் உங்க அப்பா பேசுறேன் பாருல கில்லி படத்துல, அது மாதிரி தெலுங்கு பட டைட்டிலா வச்சு அவங்க உங்கள் குரூப் தானே தெலுங்கு பட டைட்டிலா வச்சு விடுறாங்க. உங்களை தேடி தான் வரேன், அதுக்காக தான் வரேன், அப்படித்தான் வருவேன். எதுக்கு வர்ற? கிட்னியை திருட வர்றேன். ஏன் நான் மனைவி கூட காமெடி சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி மின் கட்டணம் செலுத்திட்டியாப்பா இந்த மாதம்? நான் செலுத்திட்டேன். அப்புறம் அந்த டாடா ஸ்கை கட்டிட்டியா? கட்டிட்டேன். ஜியோ பில் கட்டியாச்சு? கட்டியாச்சு. வீட்டு வாடகை கொடுத்தாச்சு. இந்த ஸ்கூல்ல செகண்ட் டேர்ம் ஃபீஸ் கட்டணும். அப்படியா? ஒரு 1 மணி நேரம் டைம் கூட தனலட்சுமி சீனிவாசன் ஓனர்ட்ட பேசிட்டு வரேன். எப்படி என்கிட்ட A1P பாசிட்டிவ் தான், எப்படி 40 லட்சம் ரூபாய் தேரும், நான் வாங்கி தரேன். இந்த செகண்ட் டேர்ம் பீஸ், தேர்ட் டேர்ம் பீஸ் மொத்தத்தையும் கட்டிடுமான்னு. தனலட்சுமி சீனிவாசன் அவங்க யாரு? அவங்க தான் தமிழ்நாட்டில் இப்ப கிட்னி விற்பனையாளர்கள், கிட்னி முறைகேடு செய்பவர்கள். எப்படி ஆயிடுச்சு பாருங்க. 5 லட்சம் ரூபாய்க்கு நெசவாளர்களுடைய கிட்னியை வாங்கி வித்திருக்கிறது ஒரு திராவிட கும்பல். அவனை கண்டுபிடிக்க துப்பற்ற கேடுகட்ட ஒரு கூட்டம். நீங்க மீண்டும் ஓட்டு போட்டா, எங்க அண்ணன் சீமானன் 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு, எனக்கு பசுமர தாணி போல யாவரத்துக்கு தம்பி, உன் மண்டவோடு மட்டும் விலை போதுன்னா அவன் களவாண்டு வித்துருவான்னு எங்க அண்ணன் சொன்னார். இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. சத்தியமா சொல்றேன், நம்மளுடைய இறைவனோ இயற்கையோ நம்மளை படைச்சது, பின்னாடி மட்டும் ஒரு ஜிப்பு வச்சிருந்தா அருப்புக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் அப்படியே திமுக காரன் வருவான். ஜிப்ப கலவா, எந்த ஊருக்கு போறீங்க அப்படியே அப்படின்னு கலவாண்டு போயிருவான், போட்டுருவான்.
ஜிப்பு வைக்காம விட்டதுனால உயிரோட விட்டுருக்கான். ஜிப்பு இருந்தா கிட்னி, லிவர், குடலு, குந்தாணி எல்லாத்தையும் கிளவாண்டு விட்டுருவாங்க. மண்ணள்ளி வித்துக்கிட்டு இருந்தாங்க, மலையை வெட்டி வித்துக்கிட்டு இருந்தாங்க, போனா போது விட்டாங்க. இப்ப கிட்னில கையை வைக்க ஆரம்பிச்சுட்டான். என் அன்பிற்குரிய முகளே, அடுத்த முறை வந்தா கண்ணு, மூக்கு, காது எல்லாத்தையும் களவாண்டு விற்க ஆரம்பிச்சிருவான். அதற்குள் விழித்துக்கொள். நாம் தமிழர் கட்சி என்பது காலத்தின் தேவை. எப்போதுமே நமக்கு இது வேணுமா வேண்டாமா, இது வெல்லுமா வெல்லாதா என்பதை விட இது தேவையா தேவை இல்லையா என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். நெசவாள பெருமக்கள் கிட்டத்தட்ட 40,000 பேர் வாழ்கிற அருப்புக்கோட்டையில் நீங்கள் நினைத்தால் அருப்புக்கோட்டை மண்ணிலே மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும். நீங்கள் ஒத்த ஆள் நினைச்சா போதும், அருப்புக்கோட்டையில ஒரு நெசவாளர் எம்எல்ஏவாக மாற முடியும். அதை நாம் தமிழர் கட்சியால் மட்டும்தான் உருவாக்க முடியும். அன்பிற்குரிய சொந்தங்களே, அதற்காக உங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்ற, உங்கள் அடுத்த தலைமுறையை காப்பாற்ற இந்த நெசவு தொழிலை அடுத்த தமிழனுக்கு கடத்தி கொண்டு போக நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களியுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.